ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். சுதந்திரத்தின் உண்மை நிலை நம் இதயங்களில் வாழும் தேசபக்தி உணர்வில் உள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட இங்க வருகை புரிந்திருக்கும் ஆன்றோர், சான்றோர், பெற்றோர் அனைவருக்கும் பெருமை மிகு மகிழ்ச்சி கலந்த எனது காலை வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்திற்கு எழும்படி அனைவரையும் வேண்டி விளைகிறேன். கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனம் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தலைத்தனரும் திலகமுமே அத்திநகர் வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகங்கே தமிழகங்கே உன் சீரிழமை திறந்து என்று செயல்படுந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்வை செம்மைப்படுத்திய நம் பள்ளி முதல்வர் மரியாதைக்குரிய திரு வெங்கடரமணன் அவர்களை வரவேற்புரை வழங்க பணிவுடன் வரவேற்கிறேன். ஏகேடி அகாடமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 78வது சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தன்னலம் என்பது தனக்கு பிடித்த மாதிரி வாழ நினைப்பது அல்ல, தனக்கு பிடித்த மாதிரி மற்றவர்களை வாழ வைப்பது என்பதற்கிணங்க நீலமங்கலம் பகுதி வாழ் மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து உதவியாலும் உழைப்பாலும் உயர்ந்த நீலமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் திருமிகு ஜெயசங்கர் ஐயா அவர்களையும்
எல்லா தானங்களையும் விட சிறந்த தானம் நிதானம். நிதானத்திற்கு இலக்கணமாய் விளங்கும் நீலமங்கலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருவாளர் திருமிகு அசோகன் அவர்களையும் அவருடன் வந்த நீலமங்கல பிரமுகர் அவர்களையும் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் ஏகேடி கல்வி நிறுவனங்களின் சார்பில் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம். தலைவர் ஊராட்சி தலைவர் கூட்டமைப்பின் தலைவர் ஜெய்சங்கர் அவர்கள், நீலமங்கல ஊராட்சி துணைத் தலைவர் அசோகன், நீலமங்கலம் அவர்களை கௌரவிக்கும் தருணம். நற்காலத்திற்கான நமது வாக்குறுதியை குறிக்கிறது. அது ஒரு தேசமாக நமது ஒற்றுமை, வலிமை மற்றும் உறுதிப்பாட்டின் சின்னமாகும். அத்தகைய சின்னத்தின் கண்ணியம், பெருமை மற்றும் புகழை பறைசாற்றும் கொடியேற்ற நிகழ்வுக்கும் மற்றும் கொடிபாடல் நிகழ்வு தொடங்க நம் பள்ளி தேசிய மாணவர் படையை சார்ந்த மாணவன் ஷபன் பிரசன்னா அவர்களை இனிதே அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் விழா மேடையிலிருந்து கொடி மேடைக்கு கொடியேற்றுதல் நிகழ்வை நிகழ்த்துவதற்காக செல்கிறார். தேசிய மாணவர் படையின் தலைவர் நமது தேசிய மூவண்ண கொடியை ஏற்றுகிறார். தேசிய மாணவர் படையின் கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது பள்ளியின் கொடியை ஏற்ற நீலமங்கல பிரமுகர் அவர்களை நமது ஏகேடி பள்ளியின் கொடி ஏற்ற நிகழ்வு
எங்கும் காணரும் வீர பெருந்திரு கூட்டம் கம்பத்தின் கீழ்த்தல் காணே எங்கும் காணரும் வீர பெருந்திரு கூட்டம் கம்பர் புரியாது வீர தங்கள் நல்லுயிரினும் கொடியினை காப்பர் கம்பர் புரியாது வீர தங்கள் நல்லுயிரினும் கொடியினை காப்பர் தாயின் வழி கொடிப்பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடுவாரே தாயின் வழி கொடிப்பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடுவாரே தாயின் வழி கொடிப்பாரே. அணிவகுப்பில் முதன்மையாக முத்தாய்ப்பாக தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு. இவர்களின் கைவீச்சு வாள்வீச்சிற்கு இணையானது. இந்த அணியை அணைத்தலைவர் வழிநடத்த நம் பள்ளி தேசிய மாணவர் படைகளின் அணிவகுப்பு முதன்மையாக. தேசிய மாணவர் படையை தொடர்ந்து அமைதியுடனும் சக்தியுடனும் மேடையை நோக்கி அணிவகுத்து வருவது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள். நமது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை தொடர்ச்சியாக ஒற்றுமை ஒழுக்கத்தை பறைசாற்றி மனம் கவரும் வகையில் விழா மேடையை நோக்கி அணிவகுப்பது நம் பள்ளி சாரணர்கள் சாரணியர் அமைப்பை சார்ந்த மாணவர்கள். பாய்ஸ். அடுத்ததாக இளஞ்செந்திலுவை சங்க மாணவர்களும் தேசிய படை தேசிய பசுமை படை நேஷனல் கிரீன் காம்ப் மாணவர்கள் அணிவகுக்கும் அழகை பாருங்கள். அர்ப்பணிப்பு, அன்பு இவைகளே இவற்றின் பிரதிபலிப்பு. இதற்கு இனி நாம் எடுக்கணும் பிறப்பு. தேசிய பசுமை படை மாணவர்கள் தேசிய பசுமை படை மாணவர்களை தொடர்ச்சியாக மெஹர் ரெஜிமெண்ட், ஸ்கூல் ரெஜிமெண்ட், மெஹர் ரெஜிமெண்டை தொடர்ந்து நமது பள்ளி ஸ்கூல் ரெஜிமெண்ட், ஸ்கூல் ரெஜிமெண்டை தொடர்ந்து கண்கவர் வகையில் கப்பன் புல்புல் ரெஜிமெண்ட், மாணவர்களின் தலைவன் வழி நடத்த கப்பன் புல்புல் ரெஜிமெண்ட், கப்பன் புல்புல் ரெஜிமெண்டை தொடர்ந்து இளம் செஞ்சிலுவை சங்க மாணவர்கள் பெண்கள் பிரிவு, இளம் செஞ்சிலுவை சங்க பெண்கள் பிரிவை தொடர்ந்து டோக்ரா ரெஜிமெண்ட், நம் பள்ளியை சார்ந்த டோக்ரா ரெஜிமெண்ட், நமது பள்ளி ரெஜிமெண்ட் பெண்கள் பிரிவு, நாட்டிற்கான சேவையில் மகிழ்வையும் மன உறுதியும் பறைசாற்றும் விதமாக மிடுக்குடன் அணிவகுத்து நம் பள்ளி மாணவர்கள் வருவதை காணுங்கள். உண்மையில் இது ஒழுக்கம் மற்றும் உண்மை மற்றும் பாராட்டுதல்கள். இது ஒரு அற்புதமான கூட்டு முயற்சி. அனைவரும் நாட்டிற்கான நம் உணர்வினை நமது உறுதிமொழி மூலம் அர்ப்பணிப்போம். நமது பள்ளியின் பல்வேறு அமைப்பின் அணி தலைவர்கள்
தங்கள் கொடியினை ஏந்தி, தங்கள் அமைப்பின் கொடியினை ஏந்தி தேசிய கொடியின் முன் நின்று மரியாதை செலுத்தும் நேரம். எடுவாய் பகை மலையோ எழுவாய் தலை நிமிர்வாய் உனை எதிர்வாய் இனி இளையே. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி, அவையோரே, அதில் இருக்கும் பெரியோரே, நாளைய வரலாறே, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, எம் பள்ளி மாணவர்களே, இங்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகின்றேன். பெற்றது. அதற்காக அச்சுதந்திரத்திற்காக காந்தியினுடைய கால் தேய்ந்தது, பாரதியின் விரல் தேய்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிறுகள் தேய்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்தது, தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலேயமும் தேய்ந்தது. பல தியாகிகளின் வீரர்களின் உயிர்கள் தேய்ந்து தேய்ந்து பெற்ற சுதந்திரம் நம் சுதந்திரம். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், 1000 உண்டிங்கு ஜாதியனில் அந்நியர் வந்து போல் என்ன நீதி என கவிதை வாழ் கொண்டு பாரதியும், உங்களின் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என பால கங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். மேலோர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ என்று பாரதியார் மனமுறந்தி பாடும் வரிகளின்படி பல வீரர்களும் தலைவர்களும் கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் ஆளானார்கள். பலர் தங்களுடைய இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். எண்ணற்ற தியாகசீலர்கள் தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். அவர்கள் பெற்றுத்தந்த விடுதலையை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதில்லை நம்முடைய சுதந்திரம். நம்முடைய சுதந்திரம் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதில்லை, உதிரத்தாலும் பல உயிர் தியாகத்தாலும் கிடைத்ததுதான் நமது சுதந்திரம். துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்டவர்களுக்கும், மானத்தோடு நாம் வாழ செக்கிழித்த செம்மல்களுக்கும், ஒய்யாரமாக நாம் வாழ உயிர் விட்ட சிங்கங்களுக்கும், சுதந்திரமாக நாம் வாழ சண்டையிட்ட மறவர்களுக்கும் சுதந்திர நாளிலே இதய அஞ்சலியை செலுத்தி இறுதியாக தேசிய கொடியை பற்றி ஒரு கவிதையை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். இது தியாகிகள் நரம்பில் நெய்த கொடி, இது தீக்கிரையானோர் செய்த கொடி, இங்கிலாந்தின் அரண்மனைக்கும் இது இடுப்பு வலிக்க வைத்த கொடி, இங்கிலாந்தினுடைய அரண்மனைக்கும் இது இடுப்பு வலிக்க வைத்த கொடி. பூமி பந்தில் தேடிடுங்கள், எந்த புள்ளியிலும் இல்லாத புரட்சி கொடி. சும்மா கையில் கிடைத்ததில்லை, சும்மா கையில் கிடைத்ததில்லை, உயிர் சுட்டு தந்ததில் சொல்லும் கொடி. உலகின் ஈர சரித்திரங்கள் உறக்கச் சொல்லும் கூற்றுப்படி, உலகின் ஈர சரித்திரங்கள் உறக்கச் சொல்லும் கூற்றுப்படி, உதிரம் வாழ்க்கை இரண்டாலும் உருவம் கொண்டது இந்த கொடி.
எல்லை கோடுகள் நகரா வண்ணம் ஏவுகணையிலே ஏறும் கொடி, இந்திய மூளைகள் ஏற்பாட்டால் செயற்கை கோளிலே சூடும் கொடி, சத்திய கல்லில் அடிமை அழுக்கை தலைவி செய்த தூய கொடி, மதங்கள் பண்ணும் பிரிவினைக்கு மரண சாசனம் செய்த நெய்த கொடி, தண்ணீர் ஊற்றி வளர்த்தாலே தாவி படரும் அவரை கொடி, தண்ணீர் ஊற்றி வளர்த்தாலே தாவி படரும் அவரை கொடி, இது கண்ணீர் ஊற்றி வளர்த்த கொடி, கற்பை போலே உயர்ந்த கொடி, நூல்கள் இழைத்து நிறம் நனைத்து நூற்றதில்லை இந்த கொடி, நம் மூளை உயிரை உணர்வுகளை உலகுக்கு சொல்ல வந்த கொடி, சாதாரண கொடி அல்ல இது மூத்த கொடி, இது சரித்திர நிஜங்கள் பார்த்த கொடி, காற்றிலே விரிந்து பறந்தாலும் உண்மையில் இதுதான் நம்முடைய தொப்புள் கொடி தொப்புள் கொடி தொப்புள் கொடி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் அழகு, தமிழ் அமிழ்து. சுதந்திரம் ஒருபோதும் கொடுக்கப்படுவதில்லை, போராடுபவர்களின் துணிச்சலால் தியாகத்தால் அது பெறப்படுகிறது. சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது எண்ணற்ற தியாகங்களின் விளைவு. அரவணைப்போம், அரணாவோம். 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நாம் இந்த பொன்னாளில் நம் பள்ளியின் அழைப்பை மனதார ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை புரிந்துள்ள தன்மையான தனி மனிதர், பண்புள்ள பொறுப்புதாரி திருவாளர் திருமுகு ஜெய்சங்கர் நீலமங்கலம் ஊராட்சி தலைவர் மற்றும் தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் அவர்களை விழாவின் சிறப்புரை ஆற்ற இனிதே வரவேற்கிறேன். சார், ப்ளீஸ். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் இல்ல இந்தியா முழுவதும் பல சிறப்பாக கொடியேற்று விழா நடைபெற்று வருகிறது. இது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகள் நடைபெற்றுள்ளது. இதற்கு அழைத்ததற்கு நமக்கு ஏற்கட்டி தாளர் அவர் குடும்பத்தாருக்கும் நம்ம ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மறக்கவும் முடியாத சரித்திர உண்மை. 1000 பேர் அடி உதை பெற்று சிறை சென்று இந்த சுதந்திரத்தை வாங்கி நமக்கு கொடுத்து சிறப்பாக கொடியேற்று விழாவை இந்தியா முழுவதும் நமக்கு என்று உருவாக்கி கொடுத்ததற்கு மிக நன்றி. ஜெய்ஹிந்த். என்றுமே இனிமை, புதுமை, மேலும் பெருமைக்குரியது. இக்கணம் துணைத் தலைவர் அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் மாணவர்களிடம் பகிர அன்போடு அழைக்கிறேன். இன்று 78வது சுதந்திர தின விழாவினை நமது நீலமங்கலம் கள்ளக்குறிச்சி ஏகேடி அகாடமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜெயசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி இந்த பள்ளிக்கு அல்லும் பகலும் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா முதல்வர் வெங்கட்ராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற பிரேமா அன்பேகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் கல்வி என்னும் தாகத்தை தீர்க்கின்ற மரியாதைக்குரிய ஐயா தாகப்பிள்ளை அவர்களுடைய புதல்வர், கல்வி என்னும் தாகத்தை தீர்க்கின்ற தாகப்பிள்ளை புதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஏகேடி மையந்தன் அவர்களே, இங்கே இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பிள்ளை செல்வங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர தின விழா 78வது சுதந்திர தின விழா கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன், சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர்களின் ரத்தத்தால் கரைபடிந்து உயிர் நீத்து கிடைத்ததுதான் இந்த சுதந்திர தினம். ஆகவே இந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் எப்படி இந்தியாவிலே தமிழகம் முதல் மாநிலமாக வருவதற்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ, அதே போல இந்தியாவிலே சென்னையிலே IIT என்ற ஒரு நிறுவனம் முதலிடத்திலே வந்திருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்கள் அனைவரும்
முதலிடத்தை பெறுவதற்கான படிப்பதற்கான எந்த தடை இருந்தாலும் அதை உடைத்தெறிகின்ற தடையை உடைத்தெறிகின்ற வல்லமை மாணவ செல்வங்களுக்கு வர வேண்டும். ஆகவே இங்கே வசதியான மாணவ செல்வங்களும் இருக்கின்றீர்கள், ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்களும் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் தாய் தந்தை ஒன்றுதான். உங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று தாய் தந்தை அல்லும் பகலும் ஓடாய் தேய்கிறார்கள். அதே போல படிக்க வேண்டும் என்று உங்களை எய்த சொல்லி படிக்க சொல்லி ஏடாய் இருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்கள், ஓடாய் தேய்கின்றார்கள் தாய் தந்தைகள், உங்களுக்கு ஏடாய் இருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே தமிழகத்திலே முதல் மாநிலமாக இந்த ஏகேடி பள்ளி வர வேண்டும். மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து நமது பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பிள்ளைகளே வாருங்கள், ஏகேடி பள்ளியிலே சேருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிக்கும் தருணம் இது. விழாவின் இன்றைய சிறப்பு விருந்தினர்களையும் தாளாளர் அவர்களையும் மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வி ஹரிபிரசாத், இனியன் ஜஹன், வி ஹரிபிரசாத்தை தொடர்ந்து சஷ்வந்த் குமார், வி ஹரிபிரசாத் சிறப்பு விருந்தினர் அவர்களால் பாராட்டு மடலை பெறுகிறார். வி சஷ்வந்த் குமாரை தொடர்ந்து சேது ஸ்ரீ எஸ்கே. சஷ்வந்த் குமார் சிறப்பு விருந்தினர்கள் கையினால் பரிசை பெறுவது சேது ஸ்ரீ. சேது ஸ்ரீயை தொடர்ந்து ரஞ்சித் பிரியன் நம் பள்ளியின் இசைக்குழுவில் இருந்து ரஞ்சித் பிரியனை தொடர்ந்து எம் சந்தேஷ், அவரை தொடர்ந்து ஏஎஸ் வசந்தவேல். இவர்கள் நம் பள்ளி இசைக்குழுவின் மாணவர்கள். இசைக்குழுவை தொடர்ந்து என்சிசி எக்ஸாம் சர்டிபிகேட்டை பெறுவதற்கு மாணவர்களை இனிதே மேடைக்கு அழைக்கிறேன். ஷபன் பிரசன்னா தேசிய மாணவர் படவில் தேர்ச்சிக்கான பாராட்டு சான்றிதழை பெறுகிறார். ஷபன் பிரசன்னாவை தொடர்ந்து செழியனை தொடர்ந்து விஜயராகவனை தொடர்ந்து ஜே செபாஸ்டியன். அடுத்ததாக என்சிசி கேம்ப் சர்டிபிகேட் அவர்கள் பயிற்சி பெற்றதற்கான பாராட்டு மடல் முகில் வண்ணன், ரெஜி தாமஸ், கிஷோர் வி, சுபஸ்ரீ, ரெஜி தாமஸ், கிஷோர், சுபஸ்ரீ, ரெஜி தாமஸ், வி கிஷோர், சுகஸ்ரீ, குணஸ்ரீ, நிகார் என்ற தேசிய மாணவர் படையை சார்ந்த மாணவி புதுச்சேரியில் நடந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். குணஸ்ரீ, நிகார் நம் தேசிய மாணவர் படையை சேர்ந்தவர். இவர் பெயர் நிகாத் என்று அழைப்பதை விட ஏகேடி பள்ளியின் மனுபாக்கர் என்று அழைக்கலாம். சிறப்பு விருந்தினர்